வணக்கம் மாணவர்களே, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். ஈரானுடைய மக்கள் போராட்டம் அப்படியே சைலண்டாக நிற்கிது பாருங்க. இஸ்ரேல் அமெரிக்கா மௌனம் காத்தது. இந்த போராட்டத்தினுடைய முதன்மையான நோக்கமே பசி, பட்டினி, வேலையின்மை, மதவாதம். ஆக வேலி பயிரை மேய்ந்தது. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 20,000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி போன வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் IRGCயை வைத்து கோமேனி அவர்கள் நியாயமான விஷயத்துக்கு போராடின மக்களை நியாயமற்ற விதத்தில் கொண்டு குவித்ததும், இன்னும் ஒரு 12,000 பேர்கிட்ட அரெஸ்ட் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ட்ரம்ப் கேட்டுக்கொண்டபடினால ட்ரம்ப் கிட்ட கோமேனி அவர்கள் ஒரு ரகசிய டீல் வச்சு பேசுறதாக சொல்லப்படுகிறது. யாரையும் எக்ஸிக்யூஷன் பண்ண மாட்டேன், யாரையும் தூக்கிலிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்தபடினால்தான் ட்ரம்பும் எதிர்த்தாக்குதலை நிறுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆக ட்ரம்ப் மட்டும்தான் பேசினார். பார்த்தீங்களா, அதாவது போராட்டம் நடத்துகின்ற ஜனங்களுக்கு மேலே துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது, கைது நடவடிக்கை வேண்டாம், எக்ஸிக்யூஷன் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த ட்ரம்ப் ஒருத்தர் தான் பேசினார். ஓமன், கத்தார் இவங்க எல்லாருமே திடீர்னு ஈரானுக்கு ஆதரவாக மாறி தாக்குதல் நடத்த வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் அதே இந்த நாடுகள் எல்லாம் ஈரான் கிட்ட, அயதுல்லா அலி காமேனி கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கணும்? கண்டிப்பாக இவங்களுடைய பதிவை, விருப்பத்தை என்ன செய்திருக்கணும்? அந்த கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். மக்களை கொல்லக்கூடாது, போராட்டம் நடத்துகிற மக்கள் மேல் துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது, அவங்கள கைது செய்து சிறைச்சாலைகளில் போடக்கூடாது, அவங்க நியாயமான விஷயத்துக்கு போராடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை இந்த தலைவர்கள், இந்த சவுதி அரேபியா, UAE, கத்தார், ஒமன், இன்னும் ரஷ்யா போன்ற தலைவர்கள் கோமேனி அவர்களுக்கும், கோமேனி கவர்மெண்ட்டுக்கும், இராணுவத்துக்கும் ஒரு கட்டளை கொடுத்துருக்கணும், சொல்லியிருந்துருக்கணும். அப்படின்னா இந்த அளவு இறப்பு வந்திருக்காது. இப்போ மக்கள் என்ன நினைச்சாங்க? ஈரானில் இவ்வளோ ஒரு பெரிய புரட்சி 2026 அதுவும் புதிய வருஷம் ஆரம்பித்திருக்கிற அந்த நிலையில் வந்திருப்பது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த போராடின மக்கள் மனதில், எல்லாருடைய உள்ளத்திலும் ட்ரம்ப் வருவார், ட்ரம்ப் சப்போர்ட்டுக்கு வராருங்கிற ஒரு கணிப்பில் தான் அவங்க அந்த அளவு களத்தில் இறங்கி போராடினார்கள். ஆனால் ட்ரம்ப் வர முடியாத அளவுக்கு சில அழுத்தங்கள் ட்ரம்புக்கு கிடைச்சது. ஆனால் வருகின்ற நாட்களில் இது முடியும், ஓயும் அப்படின்னு நாம் நினைத்து விட முடியாது. காரணம் போக இன்னும் இருக்குது. புகை தெரியும் இல்லையா? நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் பாருங்க. ஆனால் மேலே தண்ணி போட்டு நாம் அணைச்சாலும் உள்ளுக்கு சில இடங்களில் புகைஞ்சிட்டு இருக்கும். மக்களுடைய மனசுகளில் எல்லாம் இன்னும் அந்த புகை எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுதுக்கு ஏன் அந்த போராட்டம் அமைதியாக இருக்கிறதுன்னு சொன்னால், மேக்சிமம் எல்லா வீடுகளிலும் டெத் ஆயிடுச்சு, கொண்டுட்டாங்க, நிறைய பேர் கொண்டுட்டாங்க. நியாயமான விஷயத்துக்கு போராடுறோம், சரி, அமெரிக்காவிலிருந்தும் சப்போர்ட் வரல, அதனால அவர்கள் அடங்கி என்ன செய்தார்கள்? மனம் நொந்து உடைந்து எல்லாரும் அவரவர் வீட்டில் போயிருக்கிறார்கள். ட்ரம்பர்கள் வெயிட் அண்ட் சி, த ஹெல்ப் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் மாற்றம் இல்லை, அதில் அவர் உறுதியாக தான் இருந்தார். ஆனால் அந்த மற்ற நாடுகளுடைய மனசில் என்ன தெரியுமா? ஒருவேளை அமெரிக்கா தாக்கி ஈரான் கவிழ்ந்துச்சுன்னா ஆட்சி யாருக்கிட்ட போகும்? அப்புறம் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்படிப்பட்ட எண்ணங்களில் தான் யோசித்தார்களே ஒழிய அந்த மக்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு யோசிக்கலைங்கிறத என்னுடைய கருத்து. இஸ்ரேல் ஏன் மௌனம் காத்தது பாருங்க. இஸ்ரேல் நாடு இந்த விஷயத்தில் இவ்வளவு போராட்டங்கள் நடத்தும் பொழுது இஸ்ரேல் அமைதியாக இருந்துச்சு. இஸ்ரேல் அந்த அமைதிக்கு காரணம் இருக்கு தெரியுங்களா? ஏன் இஸ்ரேல் அமைதியாக இருந்துச்சுன்னா, இனி முதல் முறை ஜனவரி, அதாவது 2025 இஸ்ரேல் அவங்களா போய் தாக்குதல் நடத்தினாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆல்ரெடி ஹமாஸை இந்த அயதுல்லா அலி அவர்கள் ஏவி விட்டு இஸ்ரேல் மேலே பெரிய அளவு தாக்குதலை நடத்தி இஸ்ரேலை சிதைத்தார்கள். அப்போ அந்த விஷயத்துக்காக ஈரானில் சென்று அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ஒரு வழி இருந்துச்சு. இது ஒரு நியாயமான விஷயம். மற்ற நாடுகள் என்னதான் அதை கண்டனம் தெரிவித்தாலும் இது இன்னொரு சைடு அது நியாயமான விஷயமாக இருக்கும். ஸோ பழிக்கு பழி அது சரியாயிடுச்சு. ஈரான் ஹமாஸை வைத்து இஸ்ரேலை அடித்தது, இஸ்ரேல் அதுக்கு பதிலாக 12 நாள் தாக்குதல் தொடர்ந்தது, 2 பேருக்குமே முடிஞ்சு போச்சு. ஸோ இது அப்படி முடிஞ்சது மாதிரி இருந்தனால மறுபடியும் இப்பொழுது இஸ்ரேல் முதலாவதாக ஈரானை தாக்கினால் இஸ்ரேல் ஒரு குற்றமுள்ள நாடாக பார்க்கப்படும். அதனால தான் IDF, மொசாட், பெஞ்சமின் நெத்தன்யாகு எல்லாமே சைலண்டாக இருந்தாங்க பாருங்க.
we are standing with ஈரானியன் பீப்புள் அப்படிங்கிற ஒரு பதிவை மாத்திரம் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் பதிவு செய்தார்கள். மற்றபடி இஸ்ரேல் முழுக்க ஹை அலர்ட். ஒருவேளை இந்த போராட்டம் நடந்த காலங்களில் ஐஆர்ஜிசியோ அல்லது இந்த பஜீஸ் என்று சொல்லப்படுகிற இந்த இராணுவத்திலிருந்து ஒரு ட்ரோன்ஸோ அல்லது ஒரு மிசைலோ இஸ்ரேல் தேசத்துக்கு ஈரான்ல இருந்து பாய்ஞ்சிருச்சுன்னா ஹை லெவலில் அடிச்சிருப்பாங்க. பயங்கரமான அடி விழுந்திருக்கும் ஈரானுக்கு. அது நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் இஸ்ரேல் அந்த ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்திருந்தது. ஒருவேளை தாக்குதல் நடத்தினா நம்முடைய அட்டாக் வந்து திரும்ப பெரிய அளவில் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. இதிலேயும் இந்த காட்ஸ் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து கன்க்ளூஷன் ஆகலை. இன்னும் ஒரு லாங்டிவிட்டி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கேப்பு இருக்கிறதாக நாம் கணிக்க முடிகிறது. இன்னொரு விஷயம், இந்த போராட்டத்தில் மக்கள் ஏன் தோல்வி கண்டார்கள் என்று சொன்னால், மக்கள் போராடுறாங்க பாருங்க. ஈரான் நாடும் நல்ல ஒரு நெட்வொர்க் கட்டமைப்பை கொண்டு ஒரு நாடாகத்தான் இருக்கிறது. இந்த போராட்டம் வெடிச்சு 4-5 நாள்ல என்ன பண்ணிட்டாங்க, நெட்வொர்க்கை வந்து காலி பண்ணிட்டாங்க. நெட்வொர்க் வந்து காலி பண்ணபடினால மக்கள் போராட்டத்தை புரொபகண்டா பண்ண முடியாமல் போச்சு. இதை வந்து ஈரான் கவர்மெண்ட் சாமர்த்தியமாக செஞ்சிருச்சு. இதுவும் ஒரு துரோகம் தான். ஏன்னா சொந்த மக்கள் தான் போராடுறாங்க, அவங்களுக்கு விடுதலையை கொடுத்துட்டு போகலாம். இணையதள சேவைகள் முடக்கப்பட்டபடினால நியூஸ் எல்லாம் வெளியே வராமல் போயிடுச்சு. அதனால் மக்கள் போராட்டம் மெல்ல மெல்ல சரிந்தது. ஈரான் என்று சொல்லும் பொழுது ஈரானுடைய அந்த நெட்வொர்க்குங்கிறது, இன்டர்நெட் சேவை என்பது அது அவர்கள் நாட்டுக்குரிய ஒரு தனிப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. அதனால் மொத்தமாக அவர்கள் அதை கட் ஆஃப் பண்ண முடியும், மொத்தமாக அதை ஆன் பண்ணவும் முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் அதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஈரானில் ஒரு நல்ல பலமான ஆப்போசிட் பார்ட்டி கிடையாது. எல்லாம் அவர் தான், அயதுல்லா அலி காமேனி அவர்கள் தான். அவர் தான் எல்லாமே ஆல் இன் ஆல் என்கிற நிலையில் சென்று கொண்டிருக்கிறபடினால இதனாலேயும் இந்த போராட்டங்கள் வலுவிழந்து நிற்கிறது. பிரியமானவர்களே, எலான் மஸ்க் அவர்கள் பாருங்க, இன்டர்நெட் சேவை அங்கே கொடுத்தாரு ஸ்டார் லிங்க் போல. ஆனால் அது ஆரம்ப கட்ட பகுதி. ஈரான் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அதையும் ஜாமிங் பண்ணிட்டாங்க. எலான் மஸ்க் என்ன நினைச்சாரு, ஈரானில் இருக்க இன்டர்நெட் விஷயத்தை ஜாமிங் பண்ணலான்னு அவரு நினைச்சாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, ஈரான்லேருந்து அவங்க ஜாமிங் பண்ணிட்டாங்க. எலான் மஸ்க் ஆலயம் சரியாக கொடுக்க முடியவில்லை. ஏன்னா அது அவசரமாக செய்தபடினால வருகிற நாட்களில் அது கண்டிப்பாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆக போராட்டங்கள் இப்பொழுது அது வலுவிழந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக இதில் நான் உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இப்போ இதே ஈரான் தான் உங்களுக்கு இந்த அளவு தீவிரவாத குழுக்களை உங்களுக்கு உருவாக்கி காட்டிடுச்சு. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, இஸ்லாமிக் ஜிகாத், ஹவுதிஸ். இப்போ இவங்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும்? இப்போ இவங்க எல்லாம் ஒரு கேள்விக்குறியில் நிற்கிறாங்க. மொத்தத்தில் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டால் இஸ்ரேல் ஈரானை தாக்குனபடினால, ஹமாஸை திரும்ப இஸ்ரேல் தாக்குனபடினால இந்த தீவிரவாத குழுக்கள் எல்லாம் அடங்குகிறது. தீவிரவாத குழுக்களை உருவாக்கின ஈரானும் அடி வாங்கி நொந்து போய் ஆயிரக்கணக்கான தன்னுடைய மக்களையும் பலி கொடுத்து தானே தன்னுடைய மக்களை கொல்லும்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறதை உங்களுக்கு நான் அன்போடும் பணிவோடும் தாழ்மையோடும் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் இப்போ அதே ஆப்போசிட்டில் இஸ்ரேல் தேசத்தை பாருங்க, அவர்கள் ஜெயமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. யூதர்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படும் பொழுது அவர்கள் நாடு சின்னாபின்னமாகும் என்பது இது ஒரு பாயிண்ட். இது இப்போ 2 பாயிண்ட் ஆண்டவர் உலகத்துக்கு போட்டு காட்டுறாரு. 1 ஹமாஸ் சிதைந்து போனது, காசா சிதைந்து போனது. 2 இப்பொழுது ஈரான் பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைந்தது, ரொம்ப 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 வீழ்ச்சி அடைந்து இப்பொழுது சிதைந்து நிற்கிறதை நாம் காண முடிகிறது. இப்போ இவங்க ஈரான் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வர வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவுடைய தயவு தேவையாக இருக்கிறது. மற்ற நாடுகளோடு கூட உறவு தேவையாக இருக்கிறது, நல்லுறவு தேவையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈரான் தன்னுடைய கவனத்தை திசை திருப்பினால் மீண்டும் மேம்பட்டு வரும். இல்லை, மனித நேயத்தை விட்டு மத கொள்கைகளை உள்ளே கொண்டு வந்து சட்டங்களை ஏற்றி போனாருன்னா வெளிநாட்டு கொள்கைகளும் நல்லா இருக்காது.
ஆட்சியும் கவிழும், மக்களுடைய வாழ்வும் வீணா போகும், நாடும் கடைசியில் சிதைந்து பொசுங்கி ஒன்றுமில்லாமல் போகும் என்பதுதான் காலத்தின் கட்டாயம். ஆக இஸ்ரேல் லாஸ்ட் டைமில் உலகத்தினுடைய இந்த கடைசி கட்ட லாஸ்ட் எண்டிங் செஷனில் இஸ்ரேல் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். உலகம் அதை பார்க்கும். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல்.